ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து நல்லா இருக்கேன். நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து என்னோடய சொந்த நம்ம வந்து நம்மளோட சொந்த கேஷில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணி நம்மளோட அமௌண்ட்டு, என்னோடய அமௌண்ட்டு இல்லைன்னா என் ஹஸ்பண்டோடது இல்லை, அம்மாவோடது இல்லை, அப்படி மற்றவங்களோடது இல்லைன்னு சொல்லிட்டுலாம் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி என்னோடய சொந்த அமௌண்ட்டில் நம்ம வந்துட்டு ஃபுல் பேமெண்ட் பண்ணி எடுக்க முடியலனா கூட டியூவில் போட்டு நான் வந்துட்டு ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு லேப்டாப் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் பிரச்சனைனால அது வந்துட்டு யூஸ் பண்ண முடியல. அப்போ அது வந்து என்ன சொல்கிறது, அந்த லேப்டாப் என்கிட்ட இல்லை இப்போ. அப்போ வந்து ஓகே, இப்போ வந்து நான் டிகிரியும் போட்டிருக்கேன்ல, டிகிரி அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இப்போ வந்துட்டு எனக்கு லேப்டாப் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு லேப்டாப் வாங்கிட்டேன். நம்ம என்னமோ பண்ணுறோம். அதுக்கு ஒரு லேப்டாப் கையில் இருந்தால் இப்போ ஃபோன்லனா ஃபுல் டைம் வந்துட்டு நம்ம சாட்டர்டே சண்டேல எனக்கு கிளாஸ் இருக்கும். அப்போ வந்துட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கிடையில ஃபோன் வரும், மெசேஜஸ் வரும். அப்போது கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது. ஓகே, அதனால் ஒரு லேப்டாப் வாங்கி வச்சுட்டேன். அப்போ வந்து அங்கே நம்ம ஷாப்லேயே வந்துட்டு எல்லாமே இன்ஸ்டலேஷன் எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கு நிறைய டைம் எடுத்துச்சு. நிற்க முடியல, ரொம்ப நேரம் நின்றுருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு டியூக்காக அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடியறதுக்கே 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டலேஷனும் ரொம்ப டைம் ஆச்சு. அப்போ நான் சொல்லிட்டேன், ஓகே நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் பேலன்ஸ் வந்து வீட்டில் போய் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஒர்க் முடிஞ்சு தான் நான் போனேன். ஒர்க் முடிஞ்சு போய் அப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். நமக்கு இதுக்குன்னு ஒரு நாள் போய் எடுக்க முடியல. அதனால் ஓகே அப்படியே கையோட போய் எடுத்துக்கலான்னு சொல்லி போயிட்டேன். இப்போ வந்து இன்ஸ்டலேஷன் ஆகிட்டுருக்குது. அப்புறம் வந்து நாம் வந்து நமக்கு என்ன வேணுமோ அது வந்து ஒரு விஷ் லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அது வேணும், அது வாங்கணுங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருக்கும். இல்லை நம்ம ஆசைப்பட்டுட்டு ஓகே எனக்கு இப்போ ஒரு லேப்டாப் வாங்கணும், ஒரு ஸ்கூட்டி வாங்கணும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு கோல்டில் ரிங் வாங்கணும், இயரிங் வாங்கணும், அந்த மாதிரி நம்ம ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது. நமக்கு அது பார்க்குற மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இல்லைன்னா நமக்கு அது ஒரு நோட் புக்கில் எழுதி வைக்கணும், இல்லைன்னா ஒரு விஷன் போர்ட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி அதில் வச்சிடணும். நம்ம அடிக்கடி ஓகே நம்ம இது இருக்குல்ல, நமக்கு இது பண்ணணும்ல, அந்த மாதிரி ஒரு இது வரும், ஒரு மைண்ட் செட் வரும். நம்ம மனசில் வச்சுட்டு நமக்கு ஓகே அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வரும்போது ஓகே அப்போ நம்ம லேப்டாப் போய்ட்டு அடுத்து நம்ம வண்டிக்கு மாறிடுவோம். இல்லைன்னா அது வந்து ரிங்குக்கு மாறிடுவோம். இல்லை நம்ம வேறு ஏதாச்சும் பர்பஸ்க்கு வந்துட்டு மைண்ட் டைவர்ட் ஆயிரும். அப்போ அப்படி டைவர்ட் ஆகாமல் இருக்கிறது நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிடணும். நான் வந்துட்டு டியூவில் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் மணி சேவ் பண்ணி எடுத்துக்கலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து சேவ் பண்ணுறதுக்கு நல்லா டைம் டைம் இல்லை, மணி சேவ் பண்ண முடியலனால ஓகே லேப்டாப் வந்து எமர்ஜென்சிங்கிறதுனால நான் எடுத்துட்டேன், டியூவிலே போட்டு எடுத்துட்டேன். இது மட்டும் டியூவில் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்துட்டு அங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த நம்ம டியூக்கு வேண்டி என்ன அமௌண்ட்டு எவ்வளோ கட்டணும்லாம் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நேரம் 2 ஹவர்ஸ் எல்லாம் ஆனதுனால நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இன்ஸ்டலேஷன் வீட்டிலே பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து நம்ம லேப்டாப் கூட வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. ஸ்பீக்கரும் அதுக்கப்புறம் இந்த செட்டு இருக்குல்ல, அந்த என்ன சொல்கிறது, அது நம்ம இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் அது ஃப்ரீயாக கிடச்சிச்சு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம லேப்டாப் வந்து ஆஃபர் ஏதோ போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்துட்டு அதோட சார்ஜரு, இது ஸ்பீக்கர் கிடச்சிது. இதோட வால்யூம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சத்யாவோட அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான் அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் 3.